திராட்சை கடுத்தும் இல்லை, ஆனால் படிப்படியாக போட்டோமே. நிச்சயமாக அப்படித்தான் செய்யணும். ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலாக பவுல்னு சொன்னேன் இல்லையா? முதல் நாள் முந்தா நேற்று பவுல் ஒரு பெண்மணியை பெருமைப்படுத்தி பேசுகிறாருன்னு பெபேயால சொன்னேன். ஏன்? சகோதரியாக வராங்க, ஊழியக்காரியாக வராங்க, செயின்ட் ஆயிட்டாங்க. ஒரு ஃபாஸ்ட், ஒரு ஜாயண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். அந்த வேவ் லென்த்துக்கு கரெக்டாக இருக்கிறதுனால அவங்கள புகழ்கிறாரு. அதே மாதிரி ஏசப்பாவுக்கு சீஷர்கள் இருந்தாங்களா? பின்னடியார்கள், சீஷர்கள், நம்ம பாஷையில் சீடர்கள் சொல்லலாம், ஃபாலோவர்ஸ் சொல்லுவோம், ஃபேன் ஃபாலோவர்ஸ் சொல்லுவோம், எந்த பாஷையில் வேணால் சொல்லிக்கலாம். அப்படியா? யாரை ஃபாலோ பண்ணுறோமோ ஒருத்தர் ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டாலாக வைக்கிறது தப்பு கிடையாது. இயேசுவுக்கு அந்த மாதிரி சீடர்கள் இருந்த மாதிரி பவுலுக்கும் சீஷர்கள் மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. தீமோத்தேயு, ஒனேசிமு, அலெக்சாந்தர், இமனேயு, பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்குமா. அவங்க எல்லாருமே இவர் கூட இருந்து ஊழியம் செஞ்சாங்க. இவங்க எல்லாரை விட ஒரே ஒருத்தரை மட்டும் பவுல் இந்த பெபேயால வாழ்த்தின மாதிரி ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்கிறார். அவர் யாருன்னு சட்டுன்னு பார்க்கலாமா? எல்லாரும் நம்ம வேதத்தை பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிற நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? நானும் உங்கள் செய்திகளை அறிந்து தீமோத்தேயுவை நான் அனுப்பலான் இருக்கிறேன். அதெல்லாம் ஓகே. அடுத்து ஏன்னு ஒரு காரணம் சொல்றாரு. படிக்கிறவங்களை தவிர மற்றவங்களாம் என்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், படிக்கிறவங்க மட்டும் படிக்கட்டும், நான் உங்களை தீமோத்தேயுவை அனுப்பலை. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. என்ன காரணம்? உங்க காரியங்களை உண்மையா விசாரிக்கிறதற்கு என்ன மாதிரியே ஒரு வேவ்லென்த் உள்ள ஒருத்தன், அவனை அன்றி வேறொருவனும் இல்லை. என்ன மாதிரி ஒருத்தனை உங்களுக்கு அனுப்பணும்னா அது இவன் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அப்போ ஏதோ ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்றாரு தானே. இப்போ உங்களில் ஒரே ஒருத்தவங்களை கூப்பிட்டு இங்கே நிற்க வச்சு, இந்த கூட்டத்தில் இவங்க தான்ப்பா என்ன மாதிரி சூப்பராக பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அவங்கள பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி ஆக்ஷன் பண்ணுவோமா? பண்ணுவோம். எப்படி பண்ணுவீங்களோ தெரில. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பவுல் ரொம்ப பலவீனமானவர், கண்ணு சரியாக தெரியாது. அந்த செதில் விழுந்துச்சு இல்லை, சவுலாக இருந்து பவுலாக வரும்போது கண்ணு சரியாக தெரியாது. இவர் ஊழியமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயிலேருந்து எப்படி ஊழியம் செய்கிறாரு? லெட்டராக எழுதுறாரு. இவருக்கு கண்ணு தெரியாது, எப்படி எழுதுவார்? நிறைய அசிஸ்டண்ட் வச்சுருப்பார், அப்ரெண்டிஸுகளாக. அவங்கள்ட்ட சொல்ல அவங்க எழுதுவாங்க. எழுதி முடித்த பிறகு இவர் ஒரு சைன் மட்டும் போடுவார். இவர் பெரிய படிப்பாளி, கமாலியல் கிட்ட படித்தவர். ஆனால் கையெழுத்து பார்த்தா படிப்பறிவு இல்லாத பாமரர்கள் போட்ட மாதிரி பெரிய பெரிய எழுத்தா பெருசாக அசிங்கமாக கையெழுத்து போட்டு வைப்பாராம். அப்படி தான் இருப்பாராம் பவுல். அப்போது லெட்டர்ஸை அடுத்தவங்களை வச்சு தானே எழுதுறாரு. அடுத்தவங்களை வச்சு எழுதிக்கிட்டு இவனுங்கெல்லாம் வெட்டி பயலுக, என்ன மாதிரி சூப்பரானவன் அவன் ஒருத்தன் தான். நம்ம பாஷையில் நான் சொல்கிறேன், சொன்னால் எழுதுறவனுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு போய் எழுத வந்தம் பாருன்னு தோணுமா தோணாதா? அந்த மாதிரி மனுஷன்தான் அவர். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். அவருக்கு பூசி மறைச்சி எல்லாம் பேச தெரியாது. நம்மளுக்கு யாரை தான் பிடிக்கும்? தெரப்பியூட்டிக்கா, அடே சுகர் கோட்டடா, செல்லம் தங்கம், அப்படி பேசினா பிடிக்கும். நீ என்னம்மா இப்படி இருக்கிறன்னா அவங்கள எனக்கு பிடிக்காது. எனக்கு பைபிள் காலேஜில் டீச் பண்ணும்பொழுது ஃபேக்கல்ட்டி மீட்டிங்கில் சொல்கிறாங்க, ஒரு பிள்ளைய நீ திட்டினா ஒரு எதிரியை சம்பாரிச்சிட்டேன்னு அர்த்தம். அந்த வருஷம் முழுக்க அந்த பிள்ளை எனக்கு எதிரி. அப்போது இந்த அளவுக்கு நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீ கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நீ கோச்சிக்கிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன மாதிரி ஒருத்தன் இவன் மட்டும்தான்னு அந்த தீமோத்தேயுவை ஆண்டவர் ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்ல காரணம் என்னன்னா, இந்த பெபேயாள் மாதிரி இன்னும் ஒரு படி மேலே அவர் நின்னார். அதை நீங்கள் வீட்டில் போய் படுத்துக்கொள்ளுங்கள். கால தாமதமாகறதுனால நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு போகிறேன். இந்த தீமோத்தேயு பவுலுடைய முதல் மிஷினரி ஜேர்னியில் ரட்சிக்கப்பட்டார். 2வது மிஷினரி ஜேர்னி ஒரு 2 வருஷத்தில் ஊழியக்காரன் ஆயிட்டார். அடுத்த படி
சபைகளுக்கெல்லாம் தலைவனா பிஷப் ஆயிட்டார். வளர்ச்சியை பார்த்தீங்களா? சொல்லி கொடுத்த குரு என்னமோ அப்படியே தான் இருக்கிறாரு. ஜெயிலில் போய் உட்காந்து நிருபம் எழுதிட்டு தான் இருக்கிறாரு. இவனது வளர்ச்சியின் வேகம் கணக்கிட முடியாத வேகம். ரட்சிக்கப்படுறாரு. அவர் ஏற்கனவே யூத பரம்பரையில் வந்தவர் தான். எல்லாம் உள்ள இருக்கு, ஆனால் எதுவுமே ஆக்டிவேட் ஆகலை. நமக்கும் அப்படி தானே. பைபிள் தெரியும், ஆண்டவர் தெரியும், சத்தியம் தெரியும், எல்லாமே தெரியும். நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு புதுசாக இருக்கா? நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பதில் சொல்லிட்டு தானே இருக்கிறீங்க. ஆனால் இன்னும் ஏதேதோ ஒரு சில இடங்களில் சுவிட்ச் ஆன் ஆகாமல் இருக்கு. அதை ஆண்டவர் ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணாதான் அடுத்த வளர்ச்சிக்கு நான் போக முடியும். நான் சொன்ன சகோதரியா வந்து எப்போ ஊழியக்காரியா மாறுறது? ரட்சிக்கப்பட்ட தீமோத்தேயு இவருக்குள்ள எப்படி இந்த விசுவாசம் வந்துச்சுன்னா, உன் பாட்டி லோவிசா குள்ள இருந்து உங்க அம்மா ஐனிக்கையாக்குள்ள வந்து, உங்க அம்மா ஐனிக்கையாக்குள்ள இருந்து உனக்குள்ள ஒரு தாய் 2 பரம்பரையை பாப்பான்னு சொன்னல. உங்க ஜெபம் 2 ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும் தெரியுமா? உங்க முழங்காலும் உங்க அபிஷேகமும் தலைமுறைகளை தாண்டும். நம்புறீங்களா? அப்போ எவ்வளவு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்ச பாட்டி தான் அப்படி ஒரு பிள்ளைய பெற்றா. அப்படி பெற்ற அம்மாவுக்கு பிறந்தவர் தான் இந்த தீமோத்தேயு. இந்த வேகம் எப்படின்னா, ரட்சிக்கப்பட்டாரு, அடுத்த அசிஸ்டன்ட் ஊழியக்காரராக போயிட்டார் பவுல் கூட. பவுல் கூட போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இவர் நிறைய வசனம் தேர்ந்துட்டாரு, பிஷப் ஆயிட்டாரு. எஃபீசஸ், த ஹோல் மேசிடோனியாக்கே தலைமை நகரம் அந்த எஃபீசஸ். அப்போ ஹெட் ஆஃபீஸ், பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் பாஸ்டர். இந்த வளர்ச்சிக்கு மேலே ரொம்ப 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 என்னை கவர்ந்த ஒரு சுவாபம் தீமோத்தேயு கிட்ட இருக்கு. என்ன தெரியுமா? நல்ல குடும்பம், வசதி படைத்த குடும்பம், நல்லா வளர்ந்தாரு. ஜெயிலில் பவுல் இருக்கும்பொழுது பவுலுக்கு டீ வாங்கி போய் கொடுப்பாரு, சாப்பாடு வாங்கி போய் கொடுப்பாரு, சட்டை வாங்கி போய் கொடுப்பாரு, கூட இருந்து லெட்டர் எழுதுவார், அசிஸ்டண்ட் வேலையெல்லாம் பார்த்தாரு. நம்ம பாஷையில் சொன்னால் கார் தொடச்சி இருப்பார், கார் ஓட்டி இருப்பார், பை தூக்கி இருப்பார், எல்லாம் பண்ணார். இதுக்கப்புறம் இவர் சாதாரண பாஸ்டர் இல்லை, பவுல் மாதிரி அப்போஸ்தலன் இல்லை, தலைவனுக்கெல்லாம் தலைவன், பெரிய பிஷப். ஒரு கிரீடம் வச்சிருப்பாங்களா பிஷப்னு? ஒரு வேளை இருந்திருக்கலாம். அந்த எபிஸ்கோப்பல் மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்களா, கிளர்ஜி எல்லாம் போட்டு அதுக்குரிய ட்ரெஸ் ஒன்று போட்டிருப்பாரா, காலர் வச்சு போட்டிருப்பாரா. அவருக்குன்னு வந்து அரசாங்கம் மாதிரி ஒரு சைரன் வச்ச வண்டி கொடுத்துருப்பாங்களா. எதுக்காக சொல்கிறேன்னா, now he had such a position. இப்போ அவருக்கு ஒரு பொசிஷன் வந்துருச்சு, பார்க்குறவங்களாம் சல்யூட், அவருக்கு தனி ஆஃபீஸ். இப்போ நான் அந்த நிலைமையில் இருக்கிறேன்னு வைங்களேன். என்னை உருவாக்கின ஒரு தாத்தா பாஸ்டர் ஜெயிலில் உட்காந்து லெட்டர் எழுதினேக்கிறார். அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஹலோ தீமோத்தேயு. எஸ் பாஸ்டர், சொல்லுங்க. நீ இப்போ பிஷப்பா? ஆமாம். சரி சரி, திருப்பியும் நீ கொஞ்சம் வந்து என் கூட இந்த ஜெயிலில் எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு இறேன். பவுல் அப்படி கூப்பிடுறாரு. நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஐ எம் சாரி பாஸ்டர், நான் அப்போ இருந்த நிலைமையே வேற, இப்போ எனக்கு பொசிஷன் இருக்கு, நிறைய மினிஸ்ட்ரி இருக்கு, ஐ எம் a busy pastoress you know. நான் உங்களுக்கு இன்னும் 2 பேரை அனுப்புறேன், என்னை விட அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. சொல்லி இருப்போமா மாட்டோமா? அவ்வளோ பெரிய பதவி, அவருக்கு கிடைக்காத பதவி, எல்லாவற்றையும் உதறி விட்டு ஒனேசிமுன்னு ஒருத்தனை அந்த இடத்துல அப்பாயின்ட் பண்ணிட்டு திருப்பியும் இறங்கி போய் பவுலுக்கு ஊழியம் செய்தவர் தீமோத்தேயு. நமக்கு வருமா அந்த சுவாபம்? இன்னைக்கு சந்தோஷமா கை தட்டுறோம், ரொம்ப அதை ரசிக்கிறோம். கீழே இருந்து மேலே போக முடியும், ஆனால் மேலேருந்து கீழே வளர்றது ரொம்ப கஷ்டம். சைக்கிளில் போயிட்டு பைக்கில் போவோம், பைக்கில் போயிட்டு காரில் போவோம், காரில் போயிட்டு திரும்ப சைக்கிள் ஓட்ட சொன்னால் கை வலிக்கும், வெயில் எரியும். கீழேருந்து மேலே போகும்போது ஜாலியாக இருக்கும், என்னை பார் என் நடையை பார் அப்படின்னு. மேலேருந்து கீழே இறங்கும் பொழுது நோகும். பொசிஷன், படிப்பு, கௌரவம், சொத்து, இது எல்லாம் பவுலடியார் தூக்கி எறிந்த குப்பை. அவரை ஃபாலோ பண்ணுற தீமோத்தேயு அந்த பதவியை கூட தூக்கி வீச தயங்கவே இல்லை. எதற்காக தெரியுமா? தன்னை வளர்த்த ஒரு ஊழியக்காரனுக்காக. உன் ஊழியக்காரனை நீ தகப்பன் ஸ்தானத்தில் வச்சு பாருன்னு என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா, சொல்லி கொடுத்தேன்னா என் பிள்ளைக்கு எதிர்காலம்.
நீங்கள் எப்படின்னு தெரில. நான் நிறைய அம்மாக்களை பார்த்துருக்கேன். அவங்க போகிற சபை பாதகரை பற்றி வீட்லேயே வந்து அவர் இப்போ தான் 4 பாட்டு பாடுவார், ஆமாம் ஆமாம் நமக்கே பிரசங்கம் பண்ணுவார். உங்களை எனக்கு ஃபேமிலி மாதிரி தோன்றதுனால நான் ஓப்பனாக பேசுகிறேன். நான் எங்கேயுமே இப்படியெல்லாம் பேசுனதே இல்லை. எனக்கு ஆனால் அது வேதனையாக இருக்கும். நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க ஒரு தவறு பண்ணுறாங்கன்னா அந்த ஊழியக்காரன் கையில் நம்ம எப்படி போய் கொடுக்க முடியும்? அந்த பிள்ளை எப்படி மதிப்பான்? அம்மாமாருக்கு சொல்கிறேன், நீங்கள் போடாத அஸ்திபாரத்தில் எவ்வளவு பெரிய தேவதூதனும் வந்து கட்ட முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போடாத அஸ்திபாரத்தில் எவ்வளவு பெரிய தேவதூதன் வந்தாலும் கட்ட முடியாது. முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பற்றி எவ்வளோ சொல்லி ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சிருந்தாதான் அவங்க ஏதாவது வழி விலகிறாங்கன்னும் பொழுது ஏதாவது ஊழியக்காரங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல முடியும். எந்த ஊழியக்காரனை பற்றியும் பிள்ளைங்க முன்னாடி குறை பேசாதீங்க. யாரை பற்றியும் பேசுறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. அவங்க தப்பு பண்ணால் அவங்களாச்சு ஆண்டவராச்சு. அப்படிப்பட்டது மனிதர்களை என்கரேஜும் பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்கள் தலைவனை பிடிக்கல, அவர் இடத்துல தவறு இருக்குதுன்னா அவரை விட்டு தாராளமாக நீங்கள் விலகி கொள்ளுங்கள். ஆனால் வீடு வீடாக ஏறி குறை பேசவே கூடாது. என் பிள்ளை முன்னாடி நான் பேசக்கூடாது. அவன் அப்புறம் யாரை தான் மதிப்பான்? யாருக்கிட்ட தான் பிரச்சனைன்னா அவள் போவா? என் பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை தான் நான் விதைக்கணும். நன்மையானதை நான் கொட்டிக்கிட்டே இருந்தால் போதும், குறை தானாக வெளியே போயிடும். ஆமாவா? நன்மதை எவ்வளோ ஆண்டவரை பற்றி சொல்ல முடியுமோ, ஊழியத்தை பற்றி சொல்ல முடியுமோ, பரலோகத்தை பற்றி சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். முழங்காலில் நில்லுங்கள். அடுத்து வருகிற சந்ததியை வருக தாமதிக்குமானால் அது தேவனுடைய சந்ததி ஆக வேண்டியது நமது கையில் கொடுக்கப்பட்ட கடமை. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. நான் ஏன் வாழணும்? நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? என்னை எடுத்துக்கங்க ஆண்டவரே. இந்த மாதிரி வார்த்தைகளை தாய்மார் தயவு செய்து பேசக்கூடாது. நீங்கள் உயிரோட இருந்து யாருக்கு பிரயோஜனம் தெரியுமா? ஆண்டவருக்கு மட்டும்தான். நான் செத்து போகிறேன்னு வைங்களேன், இப்போ என் வீட்டுக்காரர் கவலைப்படுவார், என் பிள்ளைங்க கவலைப்படுவாங்க, என் சர்ச்சில் இருக்கிற 1000 பேர் அழுவாங்க. ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு? ஆனால் ஆண்டவர் தான் என்னை உயிரோட வச்சிருக்கிறார். அவருக்கு என் உயிர் வேணும், எனக்கு வேணான்னு சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த மாதிரி வார்த்தை இதுக்கு முன்னாடி யாராவது பேசியிருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் வாழணும் வேணாம் ஆண்டவரே, நான் போகணும்ப்பா, என்னை எடுத்துக்கங்க, பரலோகத்துக்கு வரேன். நான் எதுக்கு? யாருக்காகவும் வாழ வேணாம், ஆண்டவருக்காக. ஏன் தெரியுமா? நீங்கள் பண்ணுற ஒரு சோத்திரத்துக்கு கூட உயிர் இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு முழங்காலுக்கும் பவர் இருக்குது. அதனால யாரும் அப்படி சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட நெகட்டிவான எண்ணங்களை கொடுத்து உங்களை பலவீனமாக்கி ஜெபிக்க விடாம தடுக்கணுன்ற சாத்தானுடைய தந்திரத்துக்கு உங்களை தாரை வார்த்து கொடுக்காதிருங்கள். ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சவங்க எல்லாம் எழுந்து நிற்கலாமா?